So welcome to my channel with my new mic and my conjoined old husband. And the great Akasha. You know? So Sephora ku polam. Today is a Sunday, so I'm not sure if it's going to be really crowded, but let's just go and see. இவங்க தான் ஆக்சுவலி என்னோட செஃபோரால ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ இந்த மேக்கப் பேட்டை சக்ஸஸ். Akasha, how do you do it, Akasha? Yoga. How do you handle me with so much patience? Because you deserve it. I deserve your patience. Deserve my love. Thank you. Hi, welcome back to my channel. Virtual hugs unga ellarkume. Sorry, rendu kayala na phone pidichittu irukadnala I can't do my usual step, but can you notice something different about me? I have a mic. So finally, after a lot of thought, நிறைய பேர்கிட்ட கேட்டு விசாரிச்சு ஓரளவுக்கு என்னோட சேவிங்ஸ் எல்லாத்தையும் கொட்டி இந்த மைக்கை வந்து நான் வாங்கியிருக்கேன். பிகாஸ் யூடியூப்பில் நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க உங்கள் வீடியோஸில் வந்து ஆடியோ கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குன்னு. ஸோ ஐ ஹோப் அது வந்து இனிமேல் இருக்காதுன்ட்டு. ஸோ வெல்கம் டு மை சேனல் வித் மை நியூ மைக் அண்ட் மை கொஞ்சோண்டு ஓல்டு ஹஸ்பண்ட். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நான் வந்து பயங்கர ஒரு லூஸு மாதிரி சுற்றிட்டு இருந்தேன். ஏன்னா நான் வந்து காலையில் ஐ woke up at 7 o'clock. ஸோ பை த வே இன்னைக்கு ஒரு சண்டே. ஸோ நான் காலையில் 7 o'clock ஐ woke up. woke up இல்லை, கண்ணு திறந்து பார்த்தேன், உலகம் வந்து பயங்கர இருட்டாக இருந்தது. ஸோ என் மைண்டில் நான் நினச்சிக்கிட்டேன் நான் இட்ஸ் ஸ்டில் லைக் அபவுட் 4 o'clock or 5 o'clock அப்படின்ட்டு. சரி திரும்ப தூங்க போயிட்டேன். மறுபடியும் எழுந்து பார்த்தா சரி நம்ம ஒரு 10 minutesலேயே திரும்ப எழுந்துட்டோம் அப்படின்னு நினச்சி பார்த்தா இன்னைக்கு செம்ம மழை. ஸோ இப்போ டைம் வந்து 12 மணி ஆகுது, இன்னும் விடியாத மாதிரி லைக் யூனோ ஒரு ஏர்லி மார்னிங் ஃபீல்லையே இருக்குது. ஸோ ஐ woke up pretty late. அதுக்கப்புறம் நாங்கள் சில இடத்துக்குலாம் போய் attended a couple of meetings. செம்ம பசி இப்போது. ஸோ பயங்கர இந்த ஒரு ஹேங்க்ரி மோட் சொல்லுவாங்கல்ல, ஹங்கரும் ஆங்கரும் சேர்ந்து ஒரு மாதிரி செம்ம மூடியாக இவ்வளோ நேரம் இருந்தேன். ஆனால் இப்போ நாங்கள் வந்து மல்லு ஜாயிண்ட் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். நாங்கன்னு சொல்கிறேன், யாருன்னு பார்த்தீங்கன்னா my husband and the great Akasha. ஐயோ என்னடா இவ்வளோ தாடி மூச்சுன்னு ஐஃபோனுக்கு தெரியல. ஸோ நாங்கள் வந்து இப்போ தட்மல்லு ஜாயிண்ட்டில் சாப்பிட போகிறோம் தெரிஞ்ச உடனே எனக்கு கொஞ்சம் மூடு பெட்டர் ஆயிடுச்சு கொஞ்சோண்டு. பட் சாப்பிட்டா அப்புறம் ஃபுல்லாக பெட்டர் ஆகிடும்ல. என்னோட இந்த ஹேங்கரி மோடை பற்றி எனி காமெண்ட்ஸ்? பேசக்கூடாது சொல்லியிருக்கா, தொடவும் கூடாது சொல்லியிருக்கா. செம்ம பசியில் இருக்கும்போது ஓகே. பட் பை த வே இந்த மைக்கை பற்றி நான் மேக்ஸிமம் இவங்கிட்ட தான் பேசினேன். எனக்கு ஒரு மைக் வேணும்டா, எந்த மைக்குன்னெலாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ நான் வாங்கின உடனே பயங்கர எக்ஸைட்டடாகி அது என்ன மைக்குன்னெலாம் கேட்டான். தொடாத என்ன, என்கிட்ட பேசாத என்ன, தொடாத என்ன. பட் இட்ஸ் ஓகே, நான் சாப்பிட்டா ஓகே ஆயிடுவேன். ஆனால் நான் உனக்கு அப்புறம் மைக்கு காமிச்சேன்ல, சொல்லு ஏன் அப்புறம் நானே இருக்கு என்கிட்ட கொடுப்பான்னு நினைச்சேன், கொடுக்கல. இந்தா வேணுமா? ஆனா இதுல வரும்ல ஆடியோ. ஆக்சுவலி நம்ம இப்போ ஆஃப் பண்ணி பார்க்கலாம். எனக்கே தெரியல இதுல பிக்கப் ஆகுமா அப்படின்ட்டு. பட் we'll see now. Okay, bye. A few moments later. நாங்க அந்த அது போடணுமா? இதெல்லாம் கனெக்ட் இப்போ போன்ல தான் ரெக்கார்ட் ஆகுது. சரிங்க. ஓகே. ஸோ நாங்கள் அந்த வீடியோ செக் பண்ணும்போது நான் மைக் இப்படி ஃபேஸ் பண்ணிட்டு இருந்ததுனால ஆகாஷாவோட ஆகாஷாவோட ஆடியோ சரியா கேட்கல. ஸோ இப்போ நடுவில் பிடிச்சா வருதான்னு பார்ப்போம். ஹாய் சொல்கிறேன். ஹாய் செக் அங்கே ஏறுது பாரு. ஓகே சூப்பர். ஓகே. இப்போ நாங்கள் உள்ளே போய் எங்கள் டேபிளில் உட்காந்து ஆர்டர் சொல்லிட்டு அப்புறம் உங்ககிட்ட பேசுகிறோம். ஏதோ நாங்கள் இந்த மைக்கை டெஸ்ட் பண்ணணும்னு இந்த உலகமே நினைக்கிது போல இருக்கு. ஸோ இங்கே வந்த உடனே மியூசிக் ஆன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த தேங்க்யூ. ஸோ இதுதான் தட்மல்லு ஜாயிண்டோட மென்யூ. ஸோ இந்த மியூசிக் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ
ஸோ ஒரு வழியாக EA வந்தாச்சு. டுடே ஐ ஹாவ் டு பி ஆனஸ்ட் வித் யூ, ஐ எம் நாட் இன் த பெஸ்ட் ஆஃப் மை மூட்ஸ். லைக் ஏதோ ஒரு மூட் ஸ்விங்ஸ். ஐம் ஆல்சோ ஆன் மை பீரியட் அண்ட் ஐ ஜஸ்ட் ஃபீல் லைக் இன்னைக்கு காலையில் வந்ததுலேருந்து ஐம் ஹாப்பி, ஐம் சேட், ஐம் இரிட்டேட்டட், ஐம் ஹங்க்ரி அப்படின்னு வந்துட்டுருக்கு. பட் these boys have been making me power through it. ரொம்ப ஸ்வீட்டாக இல்லைவா, பீச்சுக்கு போகலாமா, இங்கே போகலாமா, அங்கே போகலாமா, வீட்டுக்கு போய் சினிமா பார்க்கலாமா அப்படிலாம் கேட்டு அதுவும் எனக்கு கொஞ்சம் இரிட்டேட் ஆச்சு. இருந்தாலும் ஃபைனலி என்னை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இப்போ செஃபோராக்கு போகலாம். டுடேஸ் இஸ் சண்டே, ஸோ ஐம் நாட் ஷூர் இட்ஸ் கோயிங் டு பி ரியலி crowded, but let's just go and see அங்கே கூட்டம் இருக்கா எப்படி இருக்கு. ஃபைனலி ரேர் பியூட்டி. ஸோ நான் இன்னைக்கு என்னெல்லாம் கேட்டனோ அதெல்லாம் ரொம்ப ஸ்வீட்டாக எனக்காக ஹபீப் அண்ட் பிரியா எனக்கு அன்றைக்கே காமிச்சாங்க, எடுத்து கொடுத்தாங்க. திஸ் இஸ் ஃபார் மை யூடியூப் சேனல், ஓகே, டோன்ட் வரி, ஒன்றும் மிஸ்யூஸ் பண்ண மாட்டோம், எல்லாம் ஸ்வீட் பீப்புள். ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா? நைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணீங்களா? நிஜமா பண்ணீங்களா? இன்ஸ்டாகிராமா, யூடியூப்ல பண்ணுங்க, நீங்களும் வருவீங்க. ஹாய். ஓ மை காட், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு. அன்னைக்கு நீங்க இல்ல, நான் வந்து தேடினேன். இவங்க தான் ஆக்சுவலி என்னோட செஃபோரால ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு. இந்த செஃபோரா ஓப்பன் பண்ணும்போது நான் வரும்போது ஃபர்ஸ்ட் எனக்கு மேக்கப் காமிச்சாங்க. அன்னிலேருந்து நான் என்டர் ஆன உடனே மேக்கப்னா இவங்களை தேடுவேன், பர்ஃப்யூம்னா ஹபீபை தேடுவேன். ஸோ அந்த மாதிரி தே ஆர் லைக் அந்த செக்ஷனோட பெஸ்ட் பீப்புள். நல்ல எனக்கு ஃப்ரீ சாம்பிள் கொடுக்கறது, டிஸ்கவுண்ட்லாம் நானே கேட்கலனா கூட இந்த ஆஃபர் இருக்குது உங்கள் கார்டில் அப்படிலாம் சொல்லி வாங்கி கொடுப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்படி தான் வந்து ஃபவுண்டேஷன் செக் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஒன்று நீங்கள் உங்கள் ஃபேஸ் இல்லைன்னா உங்கள் நெக்கில் போட்டு இஃப் யூ ட்ரை டு லைக் மேட்ச் இட் அப் ஒர்க். ஃபியூச்சரில் வந்தால் நான் இவ்வளோ வாங்கியிருக்கேன் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகே? ஆக்ட் பாரு, அவங்களுக்கு அப்போதான் மனுஷங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இருமா அழிக்கன் இரு, ரெண்டு சைட் போட்டு எப்படி இருக்குன்னு மட்டும் பார்க்கலாம். கியூட். உனக்கே இந்த blush அழகா இருக்குன்னா அப்போ ரேர் பியூட்டி blush ரொம்ப நல்ல blush. தொடக்கிறது எடுங்க. நாங்கள் மேக்கப் பேட்டை பார்ட் 1ல சொதப்பல் ஆயிடுச்சு. என்னன்னா அன்றைக்கி எங்களால் ரேர் பியூட்டி வாங்க முடியல, பிகாஸ் மறுநாள் தான் அதை லான்ச்சே பண்ணாங்க. பட் இருந்தாலும் நான் இன்டர்நெட்டில் தேடி ரொம்ப ஆசைப்பட்ட ஷேட்ஸ் எல்லாம் இவங்க கிட்ட முன்னாடியே எழுதி கொடுத்து இதெல்லாம் மட்டும் எனக்காக தனியாக எடுத்து வச்சிருங்கன்னு சொன்னேன். அண்ட் நேற்றுக்கு இதெல்லாம் பில் பண்ணி ஐவ் ஆல்ரெடி பேட் ஃபார் இட். டுடே ஆல் ஐ ஹேட் டு டூ இஸ் கம் அண்ட் கலெக்ட் இட். ஸ்வீட்டாக பேக்லலாம் போட்டு வச்சு ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ்லாம் உள்ளே போட்டு வச்சுருந்தாங்க. பட் இருந்தாலும் நான் ஒரு அல்பம் இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக வேறு என்னென்ன இருக்குன்னு பார்த்து அதுலேயும் நான் 2-3 வாங்க போகிறேன். அக்காவே நான் பேசுகிறத வச்சிருக்கேன். Thanks. And Sephora பார்த்தீங்கன்னா you can actually try out the lipsticks also. நீங்க சொன்னீங்கன்னா இது வந்து க்ளீன் சானிடைஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நம்ம ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து யார் ட்ரை பண்ண போறாங்களோ அவங்களுக்கும் சானிடைஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இட்ஸ் வெரி சேஃப், பட் யூ கேன் ட்ரை இட். நைஸ் ஃபார்முலா, பட் the color is a little too light for me. ஃபீல் நல்லா இருக்கு. ஸோ இந்த மேக்கப் பேட்டை சக்ஸஸ். And I got another sample. ஐஸ்வர்யா ரொம்ப ஸ்வீட்டாக எனக்கு கொடுத்தாங்க. இது வந்து பேட்ரிக்கோட பிராண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட். அவரோட ஒன் சைஸ் மேக்கப்பில் ஐ காட் அ பவுடர், செட்டிங் பவுடர் சாம்பிள். ஸோ இதை நான் ட்ரை பண்ணேன்னா ஐ கேன் கம் பேக் அண்ட் கெட் வாட் ஐ வாண்ட். திஸ் இஸ் ஸோ குட் பிகாஸ் நம்ம இங்கே ட்ரை பண்ணுறதை விட when we take it home and try it out நமக்கு இன்னும் பெட்டராக தெரியும் நமக்கு அது வேணுமா வேணாமான்னு. தேங்க்யூ ஸோ மச். see you, bye. 3வது தடவை நான் பாய் சொல்கிறேன். செஃபோராலேருந்து நான் ஒரு தடவை இல்லை வெளில போனதா சரித்திரமே கிடையாது. நல்லது. இந்த மைக்ல கேட்காதுல அவர் என்ன சொன்னாருன்னு. he said இல்ல மேடம் நீங்க இங்கேயே இருங்க அப்படின்னார். so sweet, extremely sweet stuff. ஸோ நாங்கள் மேக்கப் பேட்டை அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் வரும்போதே கீழே டர்க்கிஷ் ஐஸ்கிரீம் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இப்போ வந்து அந்த டர்க்கிஷ் ஐஸ்கிரீம் நாங்கள் சாப்பிட போகிறோம். ஏன்னா இந்த மேக்கப் கிடைச்ச ஹாப்பினஸ்ல. குட் கேமராமேன். குட் கேமராமேன்.
ஓ மை காட், நாங்கள் வந்து மனசு மாறிட்டோம். மேலேருந்து பார்க்கும்போது இந்த டர்க்கிஷ் ஐஸ்கிரீம் மட்டும் தான் தெரிஞ்சதுனால ஐஸ்கிரீம் வேணும்னு நினச்சோம். பட் இங்கே பார்த்தா பக்லாவா இருக்குது. Baklava was one of the things that made us feel the most sad when we were coming out. ஐயோ baklava அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. ஸோ இங்கே ஈஏல அந்த பேஸ்மெண்ட்டில் இருக்கிற கடையிலையும் they sell baklava. இது எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு பார்ப்போம். தேங்க்யூ. ஆக்சுவலி இட்ஸ் அ வெரி 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 ஸ்மால் பீஸ், குட்டி பீஸ். இது வந்து 90 rupees. ஏய், அவங்க கடை முன்னாடியே நின்று நல்லா இல்லை அப்படி ஏதாவது சொல்லிட்டோன்னா அவங்க ஃபீல் பண்ணிடுவாங்கல்ல. ஸோ டேஸ்டிங் மட்டும் கொஞ்சம் ஓரமாக வந்துடலாம். அப்படியா? ஆனஸ்ட்லி பொய்லாம் சொல்லக்கூடாது. 98% இட்ஸ் த சேம். ஐ ஃபீல் அந்த 2% கூட அந்த ஆம்பியன்ஸ் தான் நாங்கள் மிஸ் பண்ணுறோம். இட்ஸ் அமேசிங், வெரி குட் பக்லாவா. ஓகே, ஸோ டைம் ஃபார் அன் அப்ரிசியேஷன் மெசேஜ். ஓகே, ஆக்சுவலி கிட்டத்தட்ட ஒரு 2-3 டேஸாக நான் வந்து இந்த 2 பாய்ஸ் கிட்டேயோ சொல்லிட்டு இருந்தேன். சண்டே வந்து நம்ம ஈஏ போகணும். ஏன்னா இத்தனை நாள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த ரேர் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபைனலி ஐம் கோனா பை இட். அண்ட் நீங்கள் 2 பேரும் என் கூட வாங்க, இந்த மேக்கப் ஹண்ட்டில் ஜாலியாக இருக்கும் அப்படிலாம் சொல்லி என்னோட எக்ஸைட்மெண்ட் இவங்களுக்கு ஆக்சுவலி வந்து தே ஆல்சோ காட் லிட்டில் எக்ஸைட்டட் நினைக்கிறேன். பட் காலையிலேருந்து ஃபார் சோ மெனி அன்எக்ஸ்பிளைனபிள் ரீசன்ஸ் ஐ வாசன்ட் இன் த பெஸ்ட் ஆஃப் மை மூட். ஃபஸ்ட்டு பசி நினச்சேன், அப்புறம் பசிச்சதுக்கப்புறம் தூக்கம் வர மாதிரி இருந்தது, அப்புறம் ஈஏல நிறைய க்ரௌட் இருக்குமோன்னு பயந்தேன், அப்புறம் வீடியோ எடுக்கணுமா வேணாமா அப்படின்லாம் செம கான்டெம்ப்ளேஷன்ஸ் இருந்தது. பட் நெய்தர் ஆஃப் தெம் காட் இம்பேஷன்ட் வித் மீ. ரொம்ப ஸ்வீட்டாக என்னை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இல்லை வா பண்ணலாம் எடுக்கலாம்னு சொன்னாங்க. ஸோ தேங்க்யூ பாய்ஸ். ஆகாஷா, ஹவு டு யூ டூ இட் ஆகாஷா? யோகா. And really, Akash is one of the most patient people you will ever meet in your life. And Raga, how do you handle me with so much patience? Because you deserve it. I deserve your patience. You deserve my love. Thank you. So, makeup எல்லாம் வாங்கி ஜாலியாக சாப்பிட்டு இப்போ வந்து நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா ஒரு டிப்பிக்கல் சென்னை வாசிகளோட ஒரு டிப்பிக்கல் சென்னை வாசிகளோட டே எப்படி இருக்கும் ஒரு சண்டேனா எல்லாருக்கும் ஒரு ஆசை மெரினா பீச் போய் பார்க்கணுன்னு. நாங்கள் அங்கே தான் வந்திருக்கோம், மெரினா பீச். தி ட்ரூத் இஸ், நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா வீடு வந்து பீச் பக்கத்துலேயே இருக்கும். அது பக்கத்துலேயே இருக்கிறதுனாலையும் என்னவோ தெரியல பீச்சுக்கு அடிக்கடி போகவே மாட்டோம். இப்போ எங்கள் அம்மா அப்பா வீட்டில் ராஜா எங்கள் நாய்க்குட்டி வந்ததுக்கப்புறம் அவனை டெய்லி வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறதுனால டெய்லி பீச் போவாங்க. நாங்கள் அங்கே போனோன்னா டெய்லி பீச் போவோம். ஆனால் மெரினா பீச்சுங்கிறது நான் என்னோட ஃபுல் லைஃப் சென்னையில் தான் இருந்திருக்கேன். விரல் விட்டு என்னலாம் ஒரு 4-5 வாட்டி தான் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். பட் டுடே ஐ அம் ஹியர் அண்ட் த பீச் இட் செல்ஃப் லுக்ஸ் ஸோ டிஃப்ரெண்ட். அக்கசா, நீயும் இங்கே தான் இருக்கேன்னு ஒரு ஹாய் சொல். அவன் வேற ஒரு வைபிங் ஜோனில் இருக்கான். இவன் இப்போ மாதிரி தீட்சித்தை ரசிச்சுட்டு இருப்பான். I'm in Marina Beach. Beach is an entertainment place for everybody. Like, இந்த 6 வயசுலேருந்து 60 வயசுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி குழந்தைங்க விளையாடலாம், பெரியவங்க வந்து பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம். அண்ட் டீனேஜ் அடலசன்ட் பசங்கள்லாம் ஜாலியாக வந்து ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கலாம். புதுசாக கல்யாணமானவங்க வந்து இந்த ஐஸ்கிரீம் ஷேர் பண்ணுறது அந்த மாதிரி க்யூட்டான விஷயங்கள் பண்ணலாம். I just feel like, it's everything. Thank you. ஸோ பீச்சுக்கு போனோம், கொஞ்சம் தூரம் நடந்தோம். தண்ணிக்கிட்ட வந்து ரொம்ப க்ரௌட் இருக்கிற மாதிரி இருந்தது. எனக்கு ஜென்ரலாகவே க்ரௌட்னா பயங்கர ரொம்ப ஆங்ஷியஸ் ஆகிடுவேன். எனக்கு அங்கே இருந்தாலே ஒரு மாதிரி நர்வஸாகவே இருக்கும். ஸோ அதனால ரொம்ப தூரம் போகல. இன்னொரு நாள் நாங்கள் வந்து ஏர்லி மார்னிங் பீச்சுக்கு வரலான்னு இருக்கோம். ஸோ அன்றைக்கி வில் ஷோ யூ மேபி சன்ரைஸ் எல்லாம் பார்க்க வந்தோன்னா தட் வில் பி அ வெரி நைஸ் ட்ரிப். அண்ட் இப்போ திரும்ப காரில் உட்காந்தாச்சு. அண்ட் ஐ திங்க் இதுக்கப்புறம் நாங்கள் நேப்பியர் பிரிட்ஜ் போகிறோமா? என்ன சென்னை சுற்றி காமிச்சுட்டு இருக்கேன். நேப்பியர் பிரிட்ஜ் பாப்பா
இதுதான் நான் வாங்கின மைக். ஓகே, அதுல 2 ஃபிட்டிங் கொடுத்துருந்தாங்க. ஒன்னு நான் போட்டுக்கிட்டேன், mic 1 mic 2 mic 3 check. இப்போ ஆகாஷ் போட்டுருக்கான். ஆகாஷ் நீ பேச. ஹலோ. ஐயோ, அந்த இதுக்கு ஒரு டிரான்ஸ்மிட்டரா இது? எவ்வளவு பிஸி பாத்தீங்களா? கால் ஒரு பக்கம், மைக் ஒரு பக்கம். ரிசீவர். இந்த ரிசீவர்ல வந்து தெரியுது நான் பேசும்போது, ஆகாஷ் பேசும்போது அவன் மைக் மட்டும் ஏறுது, நான் பேசுறது 2 மைக்கும் ஏறுது. அண்ட் இப்போ நம்ம வந்து சிக்னல்ல மாட்டிக்கிட்டோம். வாவ், இதுதான் நேப்பியர் பிரிட்ஜ். இப்போ நாங்க யூ டர்ன் எடுத்து இன்னொரு சைடுல இருந்து அதே பிரிட்ஜ் பார்க்க போறோம். எங்க நெக்ஸ்ட் ஸ்டாப் நாங்க நேப்பியர் பிரிட்ஜ் வந்திருக்கோம். என் லைஃப்ல நான் இந்த நேப்பியர் பிரிட்ஜ்ல ஆக்சுவலி லைஃப்ல இல்லை, அந்த சொன்னேன் அந்த சன்சிங்கருக்காக வந்திருக்கேன். பட் பர்சனலாக நான் இங்கே வந்ததில்ல. ப்ளஸ் இந்த செஸ் போர்ட் பெயிண்ட் அடிச்சதுக்கப்புறம் நான் இன்ஸ்டாகிராம்லலாம் பார்த்தேன், நிறைய பேர் இங்கே வந்து ஃபோட்டோஸ் எடுத்தாங்க. அப்போது நான் வரவே இல்லை. பாப்பா யாராவது திட்ட போகிறாங்க என்ன? அப்போது நான் இங்கே வரவே இல்லை. ஆனால் இன்னைக்கு வந்திருக்கேன். நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து, டேய் வாடா இங்கே, நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தேன். அண்ட் ஜாலியாக நாங்கள் வந்து இங்கே நின்றுட்டு இருந்தோம். எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, கொஞ்சம் ஒரு பேட் ஸ்மெல் இருக்கு. ஒரு ஸ்மெல் வருது. அதுவும் கார்ல இருந்து டக்குன்னு இறங்கும் போது தான் கொஞ்ச நேரம் அன்கம்ஃபர்டபுளா. நீ மேல ஏறி எனக்கு ஹார்ட் அட்டாக் வருது. கார்ல இருந்து இறங்கும் போது தான் டக்குன்னு ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ கொஞ்சம் பழகிடுச்சுன்னு சொல்லலாம். பட் லுக், ஐயோ இன்னொரு விஷயங்க, நம்ம ஆளுங்க இங்கேயும் விட்டு வைக்கல. எல்லா இடத்துலயும் ஐ லவ் யூ, இந்த காலேஜ்ல எழுதுற மாதிரி எல்லா இடத்துலயும் எழுதி வச்சிருக்காங்க. பட் இதுதான் நேப்பியர் பிரிட்ஜ். அங்க நிறைய இம்பார்ட்டன்ட் பில்டிங்ஸ்லாம் இருக்கு. இங்க நம்மளோட கூவம் இருக்கு, நானும் இருக்கேன். நான் இங்க வந்து போட்டோ எடுத்துட்டேன்.